ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் கடந்த வாரங்களில் தியானித்தோம். இந்த நாளிலேயும் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வாக்குத்தத்தங்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இச்சையினால் இவ்வுலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, இச்சையினால் உண்டாகும் கேடு, இச்சையினால் உலகத்தில் உண்டாகும் கேடு என்கிற தலைப்பில் நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். ஆமென். பண ஆசை என்கிற இச்சை. ஆமென். ஹல்லேலூயா. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார். என்னதுங்க? பண ஆசை. சம்பாதிக்கணும், சேர்க்கணும் 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 சேர்க்கணும், பணம் பணம் பணம். அது என்ன செஞ்சிருங்களாம்? விசுவாசத்தை விட்டு வழுவி போக பண்ணிவிடும். ஆமாம். அதனால் பண ஆசை என்கிற இச்சையினால் வருகிற கேடு என்ன? விசுவாசத்தை விட்டு வழுவி போக பண்ணிடும். ஹல்லேலூயா. எப்படியாவது நாம் பெரிய ஆள் ஆயிரணும் பாஸ்டர், எப்படியாவது சாதிச்சிடணும், எப்படியாவது சேர்த்துடணும். ஆமாம். ஹல்லேலூயா. தேவன் இல்லாமல் பெரிய ஆள் ஆகிறது வேஸ்ட். தேவன் இல்லாமல் சாதிக்கிறது வேஸ்ட். தேவன் இல்லாமல் நீங்கள் கோடீஸ்வரனா ஆனாலும் வேஸ்ட்டு தான். ஆமென்னு சொல்லுங்கள். ஆமாம். அது உங்களை விசுவாசத்தை விட்டு வழுவி போக பண்ணிவிடும். முடிவு நரகமாக மாறிடும். ஆமாம். 2வதாக விளக்கப்பட்டதன் மேல் இச்சை. ஏவாள். ஆமாம். அது பார்வைக்கு எப்படி இருந்துச்சுங்களா? இன்பமும் புசிப்புக்கு ஆமாம் இச்சிக்கப்படத்தக்க கனி அப்படின்னு அதை பார்த்து என்ன செஞ்சாலுங்களா? ஆமாம். ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டால், தேவனுடைய உறவை இழந்தால். ஹல்லேலூயா. ஆமாம். விட்டு வந்ததின் மேல் இச்சை. யாருங்க? லோத்தின் மனைவி. ஹல்லேலூயா. ஆமாம். விட்டுட்டு வந்துட்டா. ஆண்டவர் கையை பிடிச்சி தூக்கி இங்கே இருக்காத போன்னு அதை விட்டுட்டு ஓட வச்சிட்டார். ஆமேன். சோதம் குமாரா, தாய் தகப்பன் சொந்த பந்தம் எல்லாம் விட்டு வந்ததை. ஆனால் இந்த அம்மாவுக்கு முடியல. இந்த அம்மாவுக்கு என்னதுங்க? விட்டு வந்ததை. ஆமாம். திரும்பி பார்த்தாங்க பாருங்கள், அப்படியே உப்பு தூணால் ஆகிட்டு, உப்பு தூணாக மாறிட்டான். இன்னைக்கு வரைக்கும் சாட்சியாக நிற்கிறாங்க. அந்த உப்பு தூண் அப்படியே நிற்கு. ஹல்லேலூயா. நம்மளும் விட்டு வந்த பாரம்பரியம், விட்டு வந்த தகப்பன் வீடு, விட்டு வந்த காரியங்களை திரும்பி பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. சரி. 3வதாக விடுவிக்கப்பட்டதன் மேல் இச்சை. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எங்கிருந்து விடுவிச்சாருங்க? எகிப்திலிருந்து விடுவிச்சாலும் அவங்க சிந்தையில் ஒரு விடுதலை வரல. நாங்கள் எகிப்தில் விலைக்கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களும் வெள்ளை பூண்டுகளும் வெங்காயங்களும் வெள்ளரிக்காய்களும், இன்னொரு காய் சொன்னாங்களே, கொம்மட்டி காய்கள் நினைக்கிறோம். நினைவில் எங்கே போயிட்டாங்க? எகிப்துக்கு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. விடுதலையாக்கப்பட்ட காரியங்களில் திரும்ப திரும்ப நினச்சி 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 முறுமுறுத்து இது கிடைச்சிட்டு, ஆனால் வாயில் வைக்க முன்னாடி அடி. தேவ கோபம். இச்சித்தவர்கள் அங்கே செத்தார்கள். ஹல்லேலூயா. கடைசியாக விபச்சாரத்தின் மேல் இச்சை. சிம்சோன். ஆமென். அவன் ஒரு பெலிஸ்திய பெண்ணை திருமணம் செய்தான். அது தேவ செயல். காரணம், பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் பகை உண்டாக்க. ஆனால் ஒரு வேசியை கண்டு அவன் போனான் பாருங்க, அதுதான் அவன் விழுகைக்கான இச்சை. ஆமென். அவன் இன்னொரு பெலிஸ்திய பெண்ணை கூட திருமணம் செய்திருக்கலாம், அல்லது ஒரு யூத பெண்ணை திருமணம் செய்து அவனுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அவன் நடத்தி இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டு தனக்கு பலன் இருக்கிறது என்பதற்காக ஒரு வேசியை கண்டு விபச்சாரத்திற்கு தன்னை விட்டு கொடுத்தான். அவனுடைய விளைவு என்ன? கண்களை இழந்தான், அபிஷேகத்தை இழந்தான், மகிமையை இழந்தான், மாவரைத்தான். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் இச்சையினால் உலகத்தில் உண்டாகிற கேடு. ஹல்லேலூயா. இவைகளுக்கெல்லாம் தப்பும்படிதான் ஆண்டவர் நமக்கு வல்லமையையும் வாக்குத்தத்தங்களையும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென். இந்த நாளிலேயும் இச்சையினால் உண்டாகிற கேடு ஒரு 3 காரியங்களை, 3 வார்த்தைகளை சொல்லி நான் அதற்கு உதாரணமாக வேத வசனங்களை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. அழைப்பை அவமாக்கும். இச்சையினால் வருகிற கேடு என்னதுங்க? நோட்டு பேனா இருந்தால் எழுதிக்கங்களேன். தயவு செய்து நோட்டு பேனா இருக்கிறவங்க எழுதிக்கங்க. அழைப்பை அவமாக்கும். அர்ப்பணிப்பையும் ஆத்துமாவையும் அழிக்கும். அர்ப்பணிப்பையும் ஆத்துமாவையும் அழிக்கும். இச்சையினால் வருகிற கேடு. அழைப்பை அவமாக்கும், அர்ப்பணிப்பையும் ஆத்துமாவையும் அழிக்கும். 3வதாக ஆலோசனையை அசட்டை பண்ணும். ஆலோசனையை அசட்டை பண்ணும். தெரிந்த வேத பகுதியிலிருந்து நாம் ஒரு சில சத்தியங்களை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அழைப்பை அவமாக்கும், அர்ப்பணிப்பையும் ஆத்துமாவையும் அழிக்கும், ஆலோசனையை அசட்டை பண்ணும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள்.
2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ம் 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 இருந்தான். சரி, இங்கே சீரிய ராஜா யாருங்க? சீரிய ராஜா. அவனுக்கு ஒரு படைத்தலைவன். அவனுக்கு படைத்தலைவனுக்கு பேர் என்னம்மா சொல்லுங்க? கொட்டை வருது பலமா. படைத்தலைவனுக்கு பேர் என்னம்மா சொல்லுவாங்க? யாருங்க? தளபதி. யாருங்க? அவன் பேர் என்னதுங்க? நாகமான். சொல்லுங்க எல்லாரும். நாகமான். சீரிய ராஜாவினுடைய படைத்தளபதி. அவனுக்கு பேர் என்னதுங்க? நாகமான். அவர் எப்படி இருந்தாராம்? குஷ்டரோகியாக இருந்தார். மகா பராக்கிரமசாலி. ஆனால் அவருக்கு ஒரு வியாதி. என்ன வியாதி? குஷ்டரோகம். குஷ்டரோகம். அல்லேலூயா. அவன் சரீரம் முழுவதும் ஒரு வியாதி பரவி இருந்தது, குஷ்டரோகம். ஆமாம். அப்படிப்பட்ட அந்த மனுஷன், அவன் வீட்டில் ஒரு வேலைக்கார பெண் இருந்தாலாம். அடுத்த வசனம் வாசிங்க. ஆ ம் ஆமாம். இங்கே தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்திலேருந்து ஒரு சின்ன பெண்ணை சிறைபிடிச்சு கொண்டு போய் நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்ய. என்ன செய்யுங்க? பணிவிடை செய்ய. ஏம்மா அந்த துணி எடுத்துகிட்டு வா, ஏம்மா அந்த சொம்பு தண்ணி கொஞ்சம் கொண்டு வா, அப்படியெல்லாம் ஏதோ சின்ன சின்ன வேலைகளை செய்கிறதுக்கு ஒரு சின்ன பெண்ணை என்ன செஞ்சுருக்கிறாங்க? அங்கே அடிமையாக வச்சுருந்துருக்கிறான். அல்லேலூயா. சரி, 3வது வசனம் பார்த்து ம் ம் வேண்டாம். இப்போ சொன்ன தகவல் என்ன? என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்துல என்ன செய்யணும்? போகணும். அப்படி போனால் அந்த தீர்க்கதரிசி இந்த குஷ்டரோகத்தை என்ன செஞ்சிருவாங்க? சுகமாக்கிடுவாங்க. 4வது வசனம் அறிவித்தான். ம் ஆசி அப்படியே போய் போதும். அல்லேலூயா. இப்போ அவன் தளபதிங்கிறதுனால நேரம் எங்கே போனானுங்க? ராஜாட்ட போனான். ராஜாட்ட போய் இந்த மாதிரி என் வீட்டில் ஒரு சின்ன வேலைக்கார பொண்ணு இருக்கா, அவள் சொல்கிறா இந்த மாதிரி இஸ்ரேல் தேசத்துக்கு சமாரியாவுக்கு போனால் அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறானா, அவர் என்ன செஞ்சிருவாரா? என் வியாதியை சுகமாக்கிடுவாரா? அப்படியா? சரி, அப்படியே நான் போயிட்டு வாப்பா. நான் வேணா அந்த தேசத்து ராஜாவுக்கு என்ன செய்கிறேன்? ஒரு நிருபம், ஒரு லெட்டர் எழுதி தாரேன் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி அவர் கையில் என்ன செய்கிறாருங்க? கொடுக்குறார். இவரும் என்ன செய்கிறாருங்க? கொஞ்சம் வெள்ளி, கொஞ்சம் தங்கம், கொஞ்சம் மாற்று வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு, ஏன்னா சுகமாக்க போகிற அந்த தீர்க்கதரிசி கையில் கொடுக்கணும் அல்லவா, அதையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார். இவர் போகிறதுக்கு முன்னாடி அந்த நிருபம் எங்கே போயிட்டு? ராஜா கிட்ட போயிட்டு. அடுத்த வசனம் வாசிங்க. ஆ கொண்டு வருவான் நீக்கி. அல்லேலூயா. அந்த ராஜா என்ன எழுதியிருக்கணும் அப்படின்னா, இந்த நிருபத்தை என் ஊழியக்காரன் என்ன செய்கிறான்? நாகமான் கொண்டு வர்றான். உங்கள் ஊரில் யார் இருக்கா? தீர்க்கதரிசி இருக்காரு, அவரை கொண்டு இவரை என்ன செஞ்சிரு? சுகமாக்கி அனுப்பு அப்படின்னு எழுதியிருக்கணும். ஆனால் அவன் என்ன செஞ்சுட்டான்? அறவேக்காடு. நிறைய தலைவர்கள் எப்படி தான் இருக்காங்க? அறவேக்காடாக தான் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. என்ன செய்ய? அல்லேலூயா. அவன் என்ன எழுதிட்டா? ராஜாவே நீர் அவனை என்ன செய்யும்? ஆமாம், நிருபத்தை கொண்டு வரது என் தளபதி, அவன் நாகமான், அவனுக்கு குஷ்டரோகம் இருக்குது, நீ என்ன செஞ்சிரு? அவனை சுகமாக்கிடு அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க? அனுப்பிட்டான். அல்லேலூயா. என்றைக்குமே ஒரு செய்தி இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது என்ன செஞ்சிருதுங்க? வேறு வேறு மாதிரி மாறிடுது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பாட்டு காளையார் கோயிலிருந்து முனஞ்சிப்பட்டிக்கு வர்றதுக்குள்ளே என்ன செஞ்சிருதுங்க? மாறிடுதுல்ல. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பாட்டு கோயம்புத்தூர்லேருந்து முனஞ்சிப்பட்டிக்கு வர்றதுக்குள்ளே வேறு வேறு மாதிரி போயிடும். ஏங்க நம்ம சாரால் நவ்ரோஜி அம்மா பாடின பாட்டை நம்ம கேசட்டில் கேட்டால் ஒரு மாதிரி இருக்குது, சபையில் பாடுறதை கேட்டால் ஒரு சிலது கன்றாவியாக இருக்குது, ஒரு சிலது கேட்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு செய்தியோ ஒரு காரியமோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளே என்ன செஞ்சிருதுங்க? வேறு வேறு மாதிரி மாறிடுது. அதனால் எல்லா செய்தியும் நம்பக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லா செய்தியும் என்ன செய்யக்கூடாதுங்க? நம்பக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதனால் வர்ற செய்தியெல்லாம் என்ன செஞ்சிடாதீங்க? நம்பிடுற. உங்களை குறித்தோ, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, உங்கள் குடும்பத்தை குறித்தோ, இன்னார் இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, எந்த செய்தியும் என்ன செஞ்சிடாதீங்க? நம்பி நீங்கள் அதனால் யாரையும் பகையாக்கிக்காதீங்க.
அல்லேலூயா. இந்த ராஜா அப்படித்தான் இங்க கத்துறாரு. என்ன பகைக்கிறதுக்குன்னு அவன் நிருபத்தை என்ன செஞ்சிருக்கிறான், எழுதியிருக்கிறான்னு சட்டையை கிழிச்சிட்டு அழுதாராம். அடுத்த வசனம் வாசிங்க. ம் 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 தேவனா இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. ஆனா உண்மை அதுவல்ல. ஆமென். நடந்த உண்மை என்ன? தீர்க்கதரிசி இருக்கிறாரு, தீர்க்கதரிசி கிட்ட போனா என்ன கிடைக்கும்? அவர் சுகப்படுத்துவார். இதுதான் அங்க நடந்த உண்மை. ஆனா வந்த செய்தி வேற. அப்ப இவர் தன்னை பகைக்கிறதுக்கு, விரோதிக்கிறதுக்கு அப்படின்னு உடனே யுத்தத்துக்கெல்லாம் ஆயத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உடனே தீர்க்கதரிசி காதுக்கு அது போகுது. அவர் சொல்லி அனுப்புறாரு, நீ எங்க அனுப்பு, உங்ககிட்ட வர்றாலும் எங்கிட்ட அனுப்பியா, நான் பாத்துக்கிறேன், நான் அவனை சுகமாக்குறேன் அப்படிங்கிறார். வாசிங்க அடுத்த வசனத்தை. அதுக்கு முந்தின வசனம் 8வது வசனம். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு செய்தியை தேவனுடைய மனுஷனாக எலிசா கேட்டபோது, அவன் நேர்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். ஆமென். அப்புறம் அங்கே ராஜாட்ட வர்றாரு நாகமான். அவரை நேரம் எங்கே அனுப்பிடுறாங்க? ஆமாம், எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அதைத்தான் நம்ம 9-10 வசனங்களில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். இப்போ எங்கே வந்து நிற்கிறாரு? எலிசா வீட்டு அந்த வாசப்படியில் வந்து நிற்கிறார். உள்ளிருந்து ஒரு ஆள் ஓடி வந்து சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யணுமா, யோர்தானில் போய் 7 தடவை முழுகணுமா. எத்தனை தடவை? 7 தடவை முழுகி எந்திரிச்சா உங்கள் வியாதி சுகமாயிரும், நீங்கள் போயிட்டு வரலாம். அல்லேலூயா. தீர்க்கதரிசி வந்து முகத்தையும் பார்க்கல, தீர்க்கதரிசி வாயாலையும் சொல்லலை, ஒரு ஆள் அனுப்பி தான் சொல்றார். அல்லேலூயா. அந்த ஆள் இந்த படை தளபதிக்கு, பராக்கிரமசாலிக்கு என்ன வந்துட்டுங்க, கோபம் வந்துட்டு. அல்லேலூயா. நான் என்ன நினைச்சேன், தீர்க்கதரிசி வருவாரு, அப்படியே தன் கைகளை எண்ணெயா எடுத்து என் உடம்பெல்லாம் தடவி என்னை சுகமாக்குவார்னு நினைச்சேன். இவர் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு ஆள் அனுப்பி அந்த நதியில போய் குளிச்சுட்டு போன்னு சொல்றாரு. எங்க ஊர்ல இல்லாத நதியா? ஆமே, எங்க ஊர்ல இதை விட சுத்தமான, இதை விட அழகான நதியெல்லாம் என்ன செய்யுது, இருக்குது, எடுங்கடா வண்டி நம்ம ஊருக்கு போலாம் அப்படின்னு கிளம்பிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இவர் படை தளபதி, இவர் பராக்கிரமசாலி. அதனால அவர் எதிர்பார்ப்பு நிறைவேறலைன்னு உடனே என்ன வந்துட்டுங்க, கோபம் வந்துட்டு. பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க, எதிர்பார்ப்பு நிறைவேறலைன்னா கோபம் வரக்கூடாது. அல்லேலூயா. அவன் நிறைய பிரச்சனைக்கும் நிறைய போராட்டத்துக்கும் காரணமே நம்ம எதிர்பார்ப்பு தான். அல்லேலூயா. எப்படிங்க? நிறைய பிரச்சனைக்கும் நிறைய போராட்டத்துக்கும் காரணமே என்னதுங்க, நம்ம எதிர்பார்ப்பு. நம்மளுடைய எதிர்பார்ப்பை குறைச்சிட்டாவே நிறைய பிரச்சனை வராமே போயிடும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தம்பி கோகுல் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, கற்பனையாக தான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. தம்பி கோகுல் என்ன எதிர்பார்க்காருன்னு நினைச்சா, ஒரு 2 மாடியில் ஒரு வீடு. எப்படிங்க? 2 மாடியில் ஒரு வீடு, ஒரு கார் நிறுத்துகிற மாதிரி ஒரு போர்ட்டிக்கோ, அதில் ஒரு கார், போதும். இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவும் சம்பாதிச்சா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடையே வாழ்ந்தா அது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை கொண்டு வரும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆமாம் இல்லைங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்குறோம். இப்படி இருக்கணும், எங்கள் வீட்டுக்காரர் இப்படி இருக்கணும், என் மனைவி இப்படி இருக்கணும், என் மாமியா இப்படி இருக்கணும், சக நண்பர்கள் இப்படி இருக்கணும், இந்த விசுவாசி இப்படி இருக்கணும். இப்படி நம்ம எதிர்பார்க்கறது நடக்கலைங்கும் போது நமக்கு என்ன வந்துடுதுங்க, ஆமாம், மூக்கு 3.5 கிழக்கு வீங்கிடுது. நிறைய நேரத்தில் பாஸ்டரையே நம்ம எதிர்பார்ப்புக்குள்ளே கொண்டு வந்துடுறோம். அல்லேலூயா. இந்த நாகமானும் தீர்க்கதரிசிக்குள்ள தன் எதிர்பார்ப்புக்குள்ள என்ன செஞ்சுட்டாருங்க, ஊழியக்காரனா இப்படி இருக்கணும், இப்படியெல்லாம் செய்யணும், அப்படி நம்மளை அப்படி கொண்டு வந்து அந்த எதிர்பார்ப்பு நடக்கலைன்னு உடனே பாஸ்டர் மேலே என்ன வந்துடுது, கோபம் வந்து விடுகிறது. அல்லேலூயா. அதனால் நம்முடைய எதிர்பார்ப்புகள், அல்லேலூயா, ஆமாம், நல்லது தான். ஆனால் எல்லா நேரம் ஒரே மாதிரி என்ன செய்ய மாட்டேங்குதுங்க, இருக்க மாட்டேங்குது. இல்லை, மனுஷனுடைய பலன், மனுஷனுடைய பொருளாதாரம், மனுஷனுடைய சூழ்நிலைகள் ஒரே மாதிரி என்ன செய்யறது இல்லைங்க, இருக்கிறது இல்லை. எந்த நேரத்தில் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் ஊழியக்காரனும் செயல்பட சொல்லுங்க முடியும். அநேக நேரங்களில் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் ஊழியக்காரனும் செய்ய முடியும். நீங்கள் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஊழியக்காரன் செய்ய வாய்ப்பு சொல்லுங்க இல்லை. அதனால் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்துட்டு, இல்லை பாஸ்டர் சொல்லலை, பாஸ்டர் கேட்கல, பாஸ்டர் செய்யலை, அதனால் நம்மளும் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படி என்ன செஞ்சிடாதீங்க.
இருந்து எதிர்பார்ப்பை நம்பி ஏமாந்துடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரோ அதை என்ன செஞ்சிருங்க, செய்யுங்க. கர்த்தருக்காக எதை செய்யணுமோ அதை செஞ்சிருங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எதிர்பார்ப்பு நிறைய நேரங்களில் நமக்கு என்ன செஞ்சிருதுங்க, கோபத்தை ஏமாற்றத்தை கொண்டு வந்தது மாத்திரமில்லை, நம்ம நன்மையை நாம் இழந்துடுறோம். அல்லேலூயா. அவங்க செய்யல அதனால் நம்மளும் செய்யக்கூடாது, அவங்க வரல அதனால் நம்மளும் போகக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால் நம்ம நிறைய நேரங்களில் தேவையில்லாத எதிர்பார்ப்பு நமக்கு வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்காரர் ஜெபம் பண்ணால் தான் நான் ஜெபம் பண்ணுவேன், இல்லைன்னா நான் ஜெபம் பண்ண மாட்டேன். யாருக்கு நஷ்டம் சொல்லுங்க. ஆமென். நிறைய நேரங்கள் நம்ம அப்படி தான் எதிர்பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எங்கள் அம்மாவே ஜெபம் பண்ணுறதில்ல பாஸ்டர், அதனால் நானும் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிளும் வாசிக்க மாட்டேன். யாருக்கு நஷ்டம்? அல்லேலூயா. நீங்கள் பார்க்காத நேரம் அவங்க ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா, ஆமென், நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் நேரம் தான். வயசில் நிறைய பேருக்கு கண்ணை முன்னா காலையில் ஒரு ஆள் தட்டுனா கூட எந்திரிக்க மாட்டேங்கிறோம். என்ன நடக்குன்னு இடி இடித்தாலும் தெரியாது, கரண்ட் போனாலும் தெரியாது. ஆமாவா இல்லைங்களா? அப்புறம் அவங்க இடையில எந்திரிக்காங்களா, ஜெபம் பண்ணுறாங்களா, கர்த்தரை தேடுறாங்களா, பைபிள் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம மட்டும் என்ன செஞ்சிடும், வரல அவையிலே செய்யறதில்லை, அதனால நாங்களும் செய்யறதில்லை. ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரம் வேற, சூழ்நிலைகள் வேற, பொருளாதாரங்கள் வேற, குடும்பங்கள் வேற. ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. 2 பேர் இருக்கிற வீட்டில் சீக்கிரமாக வேலை முடியும், 4 பேர் இருக்கிற வீட்டில் அதை விட கொஞ்சம் நேரம் ஆகும். அதில் இன்னும் ஆடு மாடு இருந்து இன்னும் கொஞ்சம் வேலை அதிகம். இப்படி சூழ்நிலை பொறுத்தால் போல வேலை சூழ்நிலைகள் மாறும். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கேஸ் இருந்தால் ஒரு மாதிரி வேலை நடக்கும், அடுப்பு இருந்தால் ஒரு மாதிரி வேலை நடக்கும். ஆமாம். மிக்ஸி கிரைண்டர் இல்லைன்னா ஒரு மாதிரி வேலை லேட்டாக தான் நடக்கும். இப்படி நிறைய சூழ்நிலைகள் மாற வாய்ப்புண்டு. எல்லாரும் ஒரே மாதிரி எடை போட முடியாது. அதனால் அவங்க செய்யலை, இவங்க செய்யலை, நானும் செய்ய மாட்டேன் அப்படின்னு எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க. எதிர்பார்ப்பை நம்பி ஏமாந்துட கூடாது. அல்லேலூயா. போகிற வழியில் அந்த நாகமானுகிட்ட இருந்த ஒரு நல்ல குணம் என்னன்னா, வேலைக்காரன் சொன்ன ஆலோசனையை அவர் கேட்டார். என்ன சொல்ற வாசிங்க, 13வது வசனம். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா செய்வீர் அல்லவா, ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று சொல்லும்போது எத்தனை அதிகம். அல்லேலூயா. நாகமானுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சொல்ற ஆலோசனை, வேலைக்காரன் சொன்ன ஆலோசனையை என்ன செஞ்சிட்டான், கேட்டுட்டான் பாருங்க. அப்படியா, சரிப்பா, ரதத்தை நிறுத்து, இறங்கு அப்படின்னு போய் என்ன செஞ்சாங்க, 7 தடவை கோபத்தில் முங்கினானோ சந்தோஷமாக முங்கினானோ தெரியல, 7 தடவை டப்பு 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 டப்புன்னு என்ன செஞ்சுருப்பானுங்க. நான் அப்படி நினைக்கிறேன். என்ன இறங்கும் போதே எப்படி தான் இறங்கியிருப்பான், கோபத்தில் தான். சரி என்ன தான் நடக்குன்னு பார்ப்பேன். அவன் நிச்சயமாக நம்பிக்கையோடெல்லாம் இறங்கியிருக்கவே மாட்டான். அல்லேலூயா. நம்ம ஊரில் இல்லாத நதியா, இவர் இப்படி சொல்லிவிட்டாரு, சரி வேலைக்காரங்களும் சொல்கிறாங்க, நம்ம கேட்டுத்தான் பார்ப்போமே அப்படின்னு என்ன செஞ்சாருங்க. 6 தடவை முங்கி எழுந்தாலும் அப்படியே தான் இருக்கு. 7வது தடவை முங்கி எழுந்துடனே ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல அவன் மாம்சம் மாறிற்று. அல்லேலூயா. நல்ல சத்தமாரலே சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம். ஆலோசனையை கேட்கிற இருதயம், ஆமாம், ரொம்ப அவசியம். எங்கிருந்து யார் ஆலோசனை சொல்கிறாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. அல்லேலூயா. அது சரியானதா இருக்குமானால் கேட்கிற இருதயம் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. அல்லேலூயா. ஒரு சின்ன பையன் சொன்னாலும் சரி, வயசுல சின்னவங்க சொன்னாலும் சரி, வசதியில சின்னவங்க சொன்னாலும் சரி, சொல்றத கேட்கிற இருதயம் வேணும். ஒரு சில ஆளுகளை என்ன சொன்னாலும் கேட்காது. நான் முடிச்ச மசலுக்கு நான் சொல்றது நீ கேளு, நீ சொல்றது நான் கேட்கணுங்கிற அவசியம். அல்லேலூயா. அது விளங்கவே விளங்காது. ஆமென் சொல்லுங்க. ஆமாம். அப்படி ஒரு வேளை இந்த தளபதி இருந்திருந்தால் காலத்துக்கு என்னவா தான் இருந்திருப்பான், குஷ்டரோகியாக தான் இருந்திருப்பான். அவன் தளபதியாக இருக்கானோ ராஜாவாக மாறுறானோ, என்னவா தான் இருந்திருப்பான், குஷ்டரோகியாக தான் இருந்திருப்பான். நான் பாருங்க, அந்த வேலைக்காரன் சொன்ன ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தான். இதை கட்டிவே, அதை கட்டிவே, அதை செய், ஒரு 1000 ஆடு 1000 மாடு பலி செலுத்தினா செஞ்சிருப்பிய, இந்த தண்ணியில் இறங்கி 7 தடவை முங்கி எந்திரிக்கிறது உனக்கு ஒரு பெரிய காரியமா, அதை ஏன் நீ செய்யக்கூடாது, அதை செய்ய வேண்டியது அதிகம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தான் பாருங்க, அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இப்போ சுகத்தை பெற்றுக்கொண்ட உடனே நேராக திருப்பு ரதத்தை எங்க எலிசா கிட்ட தேவ மனுஷனிடத்தில் வந்து, ஆமாம், அவர் சமூகத்தில் அவருக்கு நன்றியெல்லாம் சொல்லி, அல்லேலூயா,
ஆமாம், மெய்யான தேவனை நான் என்ன செஞ்சுட்டேன், அறிந்து கொண்டுட்டேன். இனி எந்த தெய்வத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பலி செலுத்த மாட்டேன். அதனால் இங்கிருந்து ஒரு 2 மூடை மண்ணு கொண்டு போக, கழுதையில் சுமையாக கொண்டு போக எனக்கு என்ன வேணும், உத்தரவு வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு, நான் கொண்டு வந்த வெள்ளியும் தங்கத்தையும் மாற்று வஸ்திரத்தையும் கட்டாயம் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், வாங்கிக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணுறார். என்ன பண்ணுறாருங்க, கட்டாயப்படுத்துகிறார். ஆனால் எலிசா சொல்லுகிறான், நான் தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நான் அதை வாங்குவது இல்லை என்று தட்டுதல் பண்ணிவிட்டான். ஆமென். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 16, நான் வாங்குகிறதில்லை என்று சொல்லுகிறேன் என்றான், வருந்தினாலும் தட்டுதல் பார். வேற வழி இல்லைங்க. கொண்டு வந்ததெல்லாம் இந்த 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 பராக்கிரமசாலி யாருங்க, நாகமான் என்ன செய்யறாருங்க, திரும்ப கொண்டு போயிட்டு இருக்கிறார். ரதத்துல கவலையோட போறாரு. கூட 2 கழுதியில மண்ணு மட்டும்தான் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ அந்த எலிசா கூட ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பேரு கேயாசி. சத்தமா சொல்லுங்க. அவன் யாருங்க, கேயாஸ். அவன் எந்த ஸ்தானத்துல இருக்கிறான்னா, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்க்கும்படி பணிவிடைக்காரனாய் நின்ற எலிசாவின் ஸ்தானத்திலே இன்றைக்கு எலிசாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்க்கும்படி பணிவிடைக்காரனாய் கேயாசி நிற்கிறான். அல்லேலூயா. தன் மேல எலியாவின் சால்வை விழுந்த பொழுது அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தன் மாட்டையும் தன்னுடைய ஏரையும் உடைத்து அடித்து விருந்து செய்து, இனி நான் எலியாவை பின்பற்றுவேன், அவரிடத்திலிருந்து இரட்டிப்பான வரங்களை வல்லமை நான் பெற்றுக்கொள்ள மட்டும் எலியாவை பின்பற்றுவேன் என்கிற வைராக்கியத்தோடு பணிவிடைக்காரனாய் தன் அவனுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்க்கிறவனாய் நின்ற எலிசாவின் ஸ்தானத்திலே இன்றைக்கு எலிசாவுக்கு வேலைக்காரனாக கேயாசி நிற்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இப்ப இந்த கேயாசியின் நோக்கம் மாறுகிறது. கேயாசியுடைய நோக்கம் என்ன செய்யுதுங்க, மாறுகிறது. அவன் என்ன சொல்லுகிறான், எத்தனாவது வசனம் வாசிங்க. விட்டு விட்டான், நான் அவன் பிறகே ஓடி ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு பின்னாடி ஓடுறான். எங்க ஓடுறானுங்க, ரதத்துல போகிற நாகமானுக்கு பின்னாடி அவர் என்ன செய்யறாரு, குடு 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 குடுன்னு வேகமா ஓடுறார். அல்லேலூயா. தூரத்துல நாகமான் பார்த்த உடனே எப்பா ஒருத்தன் என்ன செஞ்சிடான், ஓடி வர்றான். அவனை பார்த்தா யார் மாதிரி இருக்கு, மாதிரி தீர்க்கதரிசியின் புத்திரல் ஒருவனாக போல இருக்கிறது அப்படின்னு ரதத்தை நிறுத்தி, என்னப்பா என்ன விஷயம், ஏன் ஓடி வரேன்னா அவன் சொல்றான், இப்பதான் எப்ராஹிம் மலை தேசத்திலிருந்து 2 வாலிபர்கள் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. அவங்களுக்கு 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினான். என்ன அழகான பொய் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், பாஸ்டர் பேரை கெடுக்கிறதுக்குனே, ஊழியக்காரன் பேரை கெடுக்கிறதுக்குனே ஒரு கூட்டம். அல்லேலூயா. யார் சொன்னதுங்களா, என் எஜமான் அதை சொன்னார். அல்லேலூயா. பாஸ்டர் மோசம் அப்படின்னு சொல்றதுல அவ்வளோ பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாவே இருக்கு. ஆமென். ஆமாம், ஒரு ஊழியக்காரன் மோசம்னு சொன்னா நிறைய பேருக்கு எப்படி இருக்குதுங்க, ஆஹா சந்தோஷம், திரும்ப திரும்ப அப்படியா என்ன இன்னொன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குற ஆளுங்க தான் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. கூட இருந்துட்டே போய் பேரை எடுத்துட்டு வந்துட்டான் பாருங்க. யாருங்க, நம்ம கேஎஸ். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, போகட்டும். ஆமென். அப்போ அவர் சொல்றாரு, எப்பா நீ என்ன செய், 2 தாளந்தை என்ன செஞ்சுக்க, தயவு செஞ்சு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி 2 தாளந்து வெள்ளியும் 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களையும் 2 வேலைக்காரங்க கையில் கொடுத்து, நீ சமைக்காதப்பா, நான் என்ன செய்கிறேன், வேலைக்காரங்களை கொடுத்து கொண்டு வந்து வைக்க சொல்கிறேன்னு கொடுத்து அனுப்புனா. வந்தான், வாசப்படி வரைக்கும் வந்துட்டு, எப்போ 2 கொண்டாங்கன்னு வாங்கி கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வாங்கின ஆளா, 2 வேலைக்காரங்களை அனுப்பிட்டு எங்கே போயிட்டாருங்க, நேரா எலிசாவிற்கு முன்பதாக போய் நிற்கிறான். ஆமென். இப்போ எலிசா கேட்குறாரு, வாசிங்க 25. உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை. அல்லேலூயா. ஆமென். பொய் எவ்வளோ அழகா வருது பாருங்க. நிறைய விசுவாசிகள் வாயில அழகா போய் வருங்க. இதே மாதிரி யார் மாதிரிங்க, கேயாஸ் மாதிரியே வரும். ஆமென். பாஸ்டர் ஒன்றும் தெரியாது போல அப்படின்னு அவங்க பாட்டுக்கு அழைப்பாங்க. அப்படியே எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் நாங்கள் என்ன செய்ய, வாய் திறந்தா முடிஞ்சோம். வாய் திறந்தா
அவ்வளோதான் முடிஞ்சோம். அதனால் நாங்களும் தலையை ஆட்டிட்டு என்ன செஞ்சிருவோம், வந்துடுவோம். அல்லேலூயா. சொல்லுங்கள். அவங்க எங்கே போயிட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சு தான் கேட்போம். ஆனால் நாங்கள் எங்கேயுமே போகல பாஸ்டர், இப்போ தான் இங்கே தான் இப்படி தான் இப்படி தான்பாங்க. அல்லேலூயா. ஆனால் அவங்க எங்கேருந்து வந்தாங்க, யார் வீட்டுக்கு போனாங்க, எந்த சூழ்நிலையில் இருந்தாங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்களும் அதை ஆமாஞ்சாமி போட்டு கேட்டுக்குவோம். வேறு என்ன செய்ய? ஆமென். பக்கத்தில் கை பிடிச்சி கேளுங்க, நீங்கள் எப்படி பாஸ்டர்கிட்ட? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உள்ளதே உள்ளதென்றும் அவ்வளோதான். என்ன பாஸ்டர் தலைவர் வச்சு போகிறாரு. அல்லேலூயா. உங்கள் கழுத்துக்கு எனக்கு கத்தியம் வரப்போகுது இல்லையே, இங்கே தான் போனால் இப்படி தான், இதுதான் சூழ்நிலை அப்படின்னா வேலை முடிஞ்சு. ஆமென் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்களே. அல்லேலூயா. நிறைய பேர் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறது கூட உண்மை சொல்கிறது இல்லை. அல்லேலூயா. அப்புறம் நிறைய பேர் சொன்ன உண்மையை மறந்துட்டு திரும்ப ஒரு போய் பேசுவாங்க. கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு உண்மையை சொல்லியிருப்பாங்க, இதுதான் சாப்பாடுன்னு. அப்புறம் திரும்ப ஒரு போய் இல்லை அது இல்லை இப்படி தான் அப்படின்றாங்க. அதுக்குள்ளே எப்படி அந்த புத்தி மாறுதுன்னே தெரில. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் உங்களை சொல்லலை, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கேன். ஆமென். பாருங்க, அழகாக போய் பேசுகிறேன், அடியேன் எங்கும் போகவில்லை. பேசலாம். நிறைய பேர் செஞ்சதையே நான் செய்யலைமாங்க. எனக்கு தெரியவே தெரியாத, நான் அதை பார்க்கவே இல்லையே. அல்லேலூயா. ஆனால் அவங்க தான் அதை செஞ்சுருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க மேற்பார்வையில் அது நடந்திருக்கும். ஆனால் அவங்க டைலாக் என்னது, எனக்கு அது தெரியவே தெரியாதே, நான் அதை பார்க்கவே இல்லையே. ஆமென். அதுக்கும் நாங்கள் அப்படியே அமைதியாக இருந்துக்குவோம். ஆமென். எல்லாவற்றையும் நியாயம் இருக்கிற ஒரு தேவன் என்ன செய்கிறாருங்க, இருக்கிறார். அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் அவர் தருவார். ஆமென் சொல்லுங்க. இப்போ என்ன பலன் கிடைக்குதுன்னு பார்ப்போமா? வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோடு கூட சொல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒளிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலையாட்களையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா? அப்போ இவன் என்ன நினைப்புல ஓடி இருக்கான்? யாருங்க? நம்ம கேயாசி. எப்படியாவது அவர்கிட்ட வெள்ளியை வாங்கி ஆடு மாடு திராட்சை தோட்டம் ஒளிவத்தோப்பு நம்ம போய் செய்யலைனாலும் 4-5 வேலைக்காரனை வச்சாவது செஞ்சிடணும். நம்ம கடைசி வரைக்கும் எலிசா பக்கத்தில் நின்று. அல்லேலூயா. என்ன நினப்பு பாருங்க. நினப்பு தான் பொழப்ப கெடுக்குதான். ஆமாம். நிறைய பேருடைய நினப்பு என்ன செய்யுதுங்க, வாழ்க்கையவே கெடுத்துருதுங்க. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறது நான் நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டுன்னா அப்புறம் தெய்வம் எதற்கு? ஆமாம். அல்லேலூயா. ஆமாம். ஆராதனைக்கு போகாமல், உபவாச ஜபத்துக்கு போகாமல், முழுரவு ஜபத்துக்கு போகாமல், எப்படியாவது சம்பாதிச்சு எப்படியாவது சேர்த்து எப்படியாவது நம்ம நினைப்பெல்லாம் நடக்குமா? சொல்லுங்க. அல்லேலூயா. நினைவுகளின் தோற்றங்களை அறிந்திருக்கிற கர்த்தர். ஆமென். 100 டிகிரி கூட 2 டிகிரி சேர்த்துனா போச்சு 1000 ரூபா. எப்படிங்க? 100 டிகிரி கூட 2 டிகிரி 102 டிகிரி போச்சு. ஆமென். ஒரு சூத்தப்பல்லு தான் எவ்வளோ 1000 செலவாயிருக்கு. எனக்கா? நம்முடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல. ஆமென். நினப்பு தான் என்ன செய்யுதுங்க, பொழப்ப கெடுக்குது. இவன் நினப்பு திராட்சை தோட்டம் வாங்கணும், ஒளிவு தோப்பை வாங்கணும், ஆடு மாடு வாங்கணும், வேலைக்காரி வச்சு நம்ம ஒரு எஜமானா மாறிடணும். அப்படி என்ன நடந்துச்சு? அடுத்த வசனம் பாருங்க. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடிக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியானான். அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அழைப்பை அவமாக்கும் இச்சை. அழைப்பை அவமாக்கும் இச்சை. பாருங்க, ஒரு விசேஷித்த ஒரு மேன்மையான அழைப்பு. எலியாவை போல 2 மடங்கு வல்லமையை பெற்றுக்கொண்ட ஒரு எலிசா நின்ற ஸ்தானம் கேயாசி நிற்கிறான். ஆமென். அவன் விரும்பி இருப்பானே ஆனால் எலிசாவை விட ஆமென் இன்னும் 2 மடங்கு வல்லமையாய் தேவன் அவனை பயன்படுத்த முடியும். ஆமென். ஆனால் அவனுடைய நோக்கமும் விருப்பமும் ஆண்டவரோ, ஆண்டவருடைய வல்லமையோ, ஆண்டவருடைய அபிஷேகமோ அல்ல. திராட்சை தோட்டம், ஒளிவத்தோப்பு, ஆடு மாடு, வேலைக்காரினே. ஆமென். அவன் தட்டுதல் பண்ணிவிட்டதை, எஜமான் தட்டுதல் பண்ணிவிட்டதை அவன் இச்சித்தபடியினால் அவன் மேலிருந்த அழைப்பை அவன் இச்சை அவமாக்கிற்று. அதோட போகலைங்க, அவன் பட்டாலும் பரவாயில்லைங்க, அவன் சந்ததிக்கே அந்த சாபம். அல்லேலூயா. அவன் சந்ததிக்கு அந்த சாபம். எவ்வளவு ஒரு கொடூரம். அடுத்து வர சந்ததி என்னங்க பாவம் பண்ணுச்சு?
ஆமென். ஒரு மனிதனுடைய இச்சையினாலே அவன் சந்ததிக்கே சாபம். நீங்க நினைக்கிறீங்க நம்ம பண்றது நம்மோட போயிடும். இல்ல, உங்க சந்ததிக்கே அந்த சாபம். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவரை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம மனம் போல இஷ்டம் போல வாழுவோம், தேவனை விட்டு தூரமா ஓடுவோம், தேவனை விட்டு வாழ்ந்துருவோம், உங்க சந்ததி பாதிக்கப்படும். அல்லேலூயா. அதனால கர்த்தரை தேடுவோம், நம்ம இருக்கிற அழைப்பை நாம் நிதானிப்போம், கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதற்கு நாம் நம்மை விட்டு கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர், அழைப்பை அவமாக்கும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26:1 வாசிங்க பார்ப்போம். ம் 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 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். ஆமென். ஒரு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி மலையின் மேலே அநேக சீசர்களுக்கு நடுவில் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேர்களில் ஒருவன் யாருங்க? இந்த யூதாஸ் காரியோத். அல்லேலூயா. அவன் இவன் மேல ஒரு விசேஷித்த அழைப்பு, விசேஷித்த தெரிந்து கொள்ளுதல் என்ன செய்ததுங்க? இருந்தது. ஆனால் இவன் முழுவதும் பணத்தை கையில் வைத்திருந்தவனானபடியினால், பணத்தை குறித்தே அவனுடைய எண்ணம் சிந்தை இருந்தபடியினால், ஆமென். அதற்கு முந்தின பகுதியில் நீங்கள் வாசிச்சீங்கன்னா, ஒரு 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 பெண் என்ன செய்யறாளுங்க? நலதம் என்கிற தைலத்தை உடைச்சு ஆண்டுடைய பாதத்தில் ஊற்றும் பொழுது சீசர்கள் சொல்றாங்க, இதை என்ன செஞ்சிருக்கலாம்? விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாம். இது வீண் செலவு. 8வது வசனம். விசனம் அடைந்து இது வீண் செலவு. அது முடிஞ்ச உடனே தான் இந்த யூதாஸ் காரியோத்து நேரம் எங்கே போறாருங்க? அதற்கு பின்பு அவர் எங்கே போறாருங்க? நான் காட்டி கொடுக்குறேன், எனக்கு எவ்வளோ தருவீங்க? ஏன்னா அந்த ஆள் பணத்தை பற்றி என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, கவலை. வீணா செலவு பண்ணார். எப்படி செலவு பண்ணாருங்க? சத்தமாக சொல்லுங்க. எப்படி செலவு பண்ணாரு? வீணா செலவு பண்ணாருங்க. ஆமென். அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்தாள். ஆமென். நம்ம தேவனுக்காக செய்யும் போது நிறைய பேருக்கு எப்படித்தான் தெரியும்? சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி தெரியும்? வீணா தான் தெரியும். என்னப்பா எப்ப பார்த்தாலும் காணிக்க தசமாகும் ஜெப கூட்டம் இதுக்கு அதுக்குன்னு செலவு பண்ணிட்டே இருக்க, எல்லாம் வெட்டி வீண் வேஸ்ட் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க அதுக்கு பதிலாக 4 பேருக்கு புடவை எடுத்து கொடுக்கலாம், 5 பேருக்கு சோறு போடலாம், 6 பேருக்கு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமென். இல்லைங்க, தேவனுடையது தேவனுக்கும், ராயனுடையதை ராயனுக்கும் கொடுக்கணும். அதுதான் நியதி. ஆமென். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்ய முடியாது, கூடாது. ஆமென். அவள் என்னிடத்தில் நற்கிரையை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்க இடத்துல இருக்கிறாங்க. நீங்க எப்ப வேணா செஞ்சுக்கலாம், ஆனா நான் எப்போ இருக்க மாட்டேன். எனக்கு செய்ய வேண்டியது நீங்க செய்யணும். மத்திய 23:23 வேதம் சொல்லுகிறது, இதையும் செய்ய வேண்டும், அதையும். நீதி இரக்கம் எல்லாம் கரெக்டுப்பா. இதையும் செய்யணும், அதையும் செய்யணும். கர்த்தருக்கு கொடுக்கறது கர்த்தருக்கு கொடுக்கணும். அதே சமயத்துல நீதி இரக்கத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தேவனுக்குரியதை எடுத்து இரக்கத்துக்கு செலவு பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நிறைய பேருடைய போதனையும் அப்படித்தான் இருக்கு. எதுக்கு உண்டியில் கொண்டு போய் காணிக்க கஷ்டமாக போடுறீங்க? அவர் 3 மாதத்துக்கு ஒரு கூட்டத்தை வச்சு சோத்தை போட்டு செலவை பண்ணி வேஸ்ட்டாக போகும். அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்? ஒரு 4 புடவை எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுத்தா கூட பரலோக கணக்கில் வரும். அல்லேலூயா. எந்த கணக்கில் வருங்களா? ஆமென். அப்படி இல்லை, தேவனுடையது தேவனுக்கு செலுத்த வேண்டும். ஆமென். இதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாது இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த 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 யூதாஸ் காரியோத்துக்கு அது பெரிய மன கஷ்டம். எது? வீண் செலவு பண்ணிட்டார் இயேசுனார். அதனால இனி நம்ம அவர் விட்டுறக்கூடாது, அவரை காட்டி கொடுத்துறோம், எப்படியாவது அவரை சிலுவையில் தூக்கிறோம்னு சொல்லி என்ன செய்வாங்க? 30 வெள்ளிக்காசுக்கு உடன்படுகிறான். அல்லேலூயா. அவர் குற்றமுள்ளவர் என்கிற எண்ணத்தோடு தான் அதற்கு உடன்படுகிறார். இயேசு யாருங்க? குற்றமுள்ளவர். வீணா செலவு பண்றாரு. அவர் பணத்தை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறாரு. ஏழைகளை அல்லது என்ன சொல்ற தரித்திரரை பத்தி அவருக்கு என்ன கிடையாது, கவலை இல்லை, அக்கறை இல்லை. அப்படிங்கிற எண்ணத்துல தான் என்ன செய்யறாங்க? காட்டி கொடுக்குறான். சரி, என்ன நடக்கிறது? 26ஆம் அதிகாரத்துல இயேசுவை முத்தத்தினால் என்ன செய்கிறான்? காட்டி கொடுக்கிறான். வாசிங்க அந்த வசனத்தை. எத்தனாவது வசனம்? 47. ம் ம்
வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவனுக்கு அடையாளம் சொல்லி. அதனால முத்தத்தினால இயேசு என்ன செய்யறானுங்க? காட்டி கொடுக்குறான். உங்களுக்கு எனக்கு தெரிந்தபடி அவரை பிடிச்சாங்க, கொண்டு போய் அடிச்சாங்க. ஆமே, முள்முடைய தலையில சூட்டினாங்க. பிலாத்து சொல்றாரு, இதுக்கு மேல என்னப்பா தண்டனை வேணும், இவரை விடுதலை ஆக்கணும் அப்படிங்கும்போது, இல்லை, அவனை சிலுவையில அறையும் அறையும் என்ன செய்யறாங்க? திரும்ப திரும்ப. ஆமா, கடைசியா பிலாத்து கையை கழுவி, ஆமா, இந்த குற்றம் ஏன் மேல இல்லப்பா, சிலுவையில் அரைஞ்சிருங்க அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சு. இப்போ இந்த யூதாஸ் காரியத்துடைய மனம் என்ன செய்கிறதுங்க? அடிக்கிறது, வாதிக்கிறது. குற்றம் இல்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். 27:4 பாருங்க, 27:4. குற்றம் இல்லாத ரத்தம். அல்லேலூயா. ஆமா, எந்த இயேசு குற்றவாளி, எந்த இயேசு மோசம், எந்த இயேசு அக்கறை இல்லாதவர்னு சொன்னேனோ, அவர் இப்ப என்ன செய்யறாரு? அடிக்கப்பட்டிருக்கிறார், வாய் திறக்காம நிற்கிறாருங்க. ஆமா, தலையில முள்முடி சூட்டப்பட்டிருக்கு. ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. அது குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் சிந்திட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு போனேன். அவங்க சொல்றாங்க, அதை பத்தி எங்களுக்கு என்னப்பா, அது நீயாச்சு. வாசிங்க அந்த வசனத்தை. அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு, நீ தானே காட்டி கொடுத்த, நீயாச்சு அவராச்சு, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டான். அது உன் பாடு. அப்போ வேற வழி இல்லை, மனசாட்சி உறுத்துது. காசை கொண்டு போய் தேவாலயத்தில் வீசி எறிஞ்சிட்டு நாண்டு கொண்டு செத்தான். ஆமேன். இச்சை அழைப்பை அவமாக்கும் என்கிற கேட்டை கொண்டு வந்துடும். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக ஆமென் குற்றமற்ற ஒரு இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் அவன் மேலிருந்த அழைப்பு, ரைசலா, அந்த இடத்துக்கு சீட்டு போட்டு வேற ஒரு ஆளை என்ன செஞ்சாங்களாம்? தேர்ந்தெடுத்தாங்களாம். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, யூதாஸ் காரியத்தை கொண்டு செய்ய வேண்டிய அந்த இடத்தை நிரப்புகிறதற்கு இன்னொரு ஆளை ஆண்டவரால் கொடுக்க முடியும். ஆமே, நாம் நம்முடைய அழைப்பை, நம்முடைய ஸ்தானத்தை இழந்து விடக்கூடாது. நம்முடைய அழைப்பை அவமாக்குகிற ஆமேன் ஒரு கேட்டை இச்சை செய்யும். ஆமேன், அல்லேலூயா. ஆமா, இச்சை அழைப்பை என்ன செய்யுங்க? அவமாக்கும். சரி, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனமா வாசிங்க. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். அல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க. தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். அல்லேலூயா. பவுலோடு கூட அநேக ஊழியக்காரர்கள், அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள் இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல ஒரு மனிதன் தான் யாருங்க? தேமா. எல்லாரும் சொல்லுங்க. தேமா எங்க போயிட்டாருங்க? எங்க போயிட்டாரு? தெசலோனிக்கே பட்டணத்துக்கு. எல்லாரும் சொல்லுங்க, எங்க போயிட்டாரு? என்ன காரணம்? உலகத்தின் மேல் வந்த, பிரபஞ்சம்னா என்னதுங்க? உலகம். உலகத்தின் மேல வந்த ஆசை. உலகத்தின் மேல வந்த ஆசையில எங்க போயிட்டாரு? தெசலோனிக்கே பட்டணத்து. இந்த பட்டணத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நாம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அல்லேலூயா. இந்த தெசலோனிக்கே பட்டணம், அதனுடைய முன்னாடி அதனோட பேர் வந்து தெர்மா. என்ன பேருங்க? தெர்மா. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. மக்கதோனியா தேசத்தினுடைய தலைநகர். மக்கதோனியா தேசத்தினுடைய தலைநகர் இந்த தெர்மா அப்படிங்கிற அந்த ஊர் வந்து ஒரு கடற்கரை ஓரமான ஒரு ஊர். அதாவது துறைமுக பட்டணம். என்ன பட்டணம்? துறைமுக பட்டணம். அங்கதான் அந்த நாட்களில் கப்பற்படை இருந்ததாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. துறைமுக பட்டணம்னா கப்பல்கள் வந்து தங்கி இருந்து போகக்கூடிய இடம். அல்லேலூயா. சென்னையில், தூத்துக்குடியிலலாம் துறைமுகம் இருக்குது இல்லைங்களா? அங்கே வந்து கப்பல் என்ன செய்யுங்கன்னா, அங்கேருந்து கொண்டு வர சரக்கை இங்கே இறக்கி, இங்கிருந்து சரக்கை என்ன செய்வாங்க? ஏற்றி கொண்டு போவாங்க. அதுக்கு இன்னைக்கு நிறைய வசதிகள் இருக்குது. அந்த நாட்களில் 3 மாதம் 6 மாதம் ஆகும். அல்லேலூயா. மாத்திரமல்ல, அந்த தெர்மா என்கிற அந்த பட்டணம் வந்து அருவிகள் நிறைந்த, இயற்கையான அருவிகள் நிறைந்த, விசேஷமாய் சுடு வெந்நீர் நிறைந்த, ஊற்றுகள் நிறைந்த இடம். அதனால சுற்றுலா பயணிகள் அநேகர் அந்த பட்டணத்தை விரும்பி வருவது வழக்கம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அந்த பட்டணத்திற்கு, தெர்மாங்கிற பட்டணத்துக்கு ஏன் தெசலோனிக்கே அப்படின்னு பட்டம் வந்துச்சுன்னா, அந்த பேர் வந்துச்சுன்னா, அந்த நாட்டை ஆண்ட ராஜாவுடைய மனைவி சலோனிக்கே, அவ பேர் என்னதுங்க? சலோனிக்கே. அவளுக்கு அந்த பட்டணத்தை அந்த ராஜா கொடுத்துட்டார். இது வந்து இனி உனக்கு அப்படின்னு என்ன செஞ்சிட்டாருங்க? எழுதி கொடுத்துட்டார். அதனால அவன் என்ன செஞ்சான்னா, தெர்மாவில் இருந்த தேவையும் தன் பேரில் இருந்த சலோனிக்கேவையும் தூக்கி தெசலோனிக்கே என்ற அந்த பட்டணத்துக்கு பெயர் வைத்தார். அல்லேலூயா.
இச்சை. அது ஒரு துறைமுக பட்டணம். அதனால் வர்றவங்க அங்கே ஒரு 3 மாதம் 6 மாதம் நல்லா தங்கி இருந்து இளைப்பாரி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு இடமா இருந்ததுனால பாவம் அதிகமாக நிரம்பி இருந்த பட்டணம். அல்லேலூயா. விசேஷமாக திருமணம் என்பது கான்ட்ராக்டில் தான் நடக்கும். திருமணம் எப்படி நடக்குங்க? கான்ட்ராக்டில் நடக்கும். 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு நீ எனக்கு என்ன இருக்க வேண்டும்? மனைவியாக இருக்க வேண்டும். நான் அதற்கு எவ்வளோ தருவேன்? இவ்வளோ ரூபா தருவேன் அப்படின்னு கான்ட்ராக்ட் பேசிக்கில் எழுதி சைன் பண்ணி அவங்க என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அவர் அங்கேருந்து போகும்போது தான் அந்த திருமண உறவு என்ன செஞ்சிருங்க? முறிஞ்சிரும். அடுத்து அந்த அம்மா இன்னொரு ஆளுக்கு மனைவியாக மாறிடுவாங்க. அல்லேலூயா. ஆமாம், இப்படி பாவம் நிறைந்த ஒரு உலகமாய் அந்த தெசலோனிக்கே பட்டணம் என்ன செஞ்சதுங்க? இருந்ததுனால இந்த தேமாவுக்கு அந்த தெசலோனிக்கே பட்டணம் எப்படி இருந்துச்சுங்க? ஆமாம், ரொம்ப பிடிச்சிச்சு. உலகத்தின் ஆசை, பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து நல்ல சுற்றுலாத்தலம், நல்ல சுற்றி பார்க்குற இடம், வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய ஒரு இடம். ஆமாம், அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு தன்னை என்ன செஞ்சிட்டாருங்க? ஒப்பு கொடுத்து இந்த காலத்தில் அனுபவிக்காம இனி எப்போ நம்ம அனுபவிக்க போகிறோம்? இருக்கிறது ஒரு வாழ்க்கை. கடவுள் எது கொடுத்துருக்கிறாரு? அனுபவிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு என்ன செஞ்சிட்டாருங்க? ஆமாம், ஊழியக்காரரை விட்டு பிரிந்து இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து ஆமென் அழைப்பை இழந்தவனாய் அவன் எங்கே போயிட்டானுங்க? தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். அல்லேலூயா. ஆசை இச்சை என்ன செய்யுங்க? அழைப்பை அவமாக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இச்சையினால வருகிற கேடுல முதல் காரியம் என்னதுங்க? அழைப்பை அவமாக்கும். உதாரணமாக நாம் கேயாசை பார்த்தோம், யூதாஸ் காரியோத்தை பார்த்தோம், தேமாவை பார்த்தோம். இவர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் இச்சைக்கு இடம் கொடுத்து அவர்கள் அழைப்பை என்ன செய்தார்கள்? அவமாக்கி போட்டார்கள், அழித்து போட்டார்கள், செயலிழந்து போக பண்ணினார்கள். ஆமென். நம்மையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தெய்வீக சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக அழைத்திருக்கிறார் என்று அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு வாசிக்கலாங்களா அந்த வசனத்தை? 2 பேதுரு 1 அதிகாரம் 4வது வசனம். எழுங்க. 2 பேதுரு 1 அதிகாரம் 4வது வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எபேசியர் 2 நாம என்ன வாசிச்சோம்? வாசிங்க, முதல்ல இருந்து வாசிங்க. அவர்களுக்குள்ளே எடுக்கலாங்களா? எபேசியர் 2:3 எடுத்துங்க. பைபிள் எடுத்துங்க, எல்லாருமே எடுத்துங்க. வாசிச்சோம் பண்ண போறோம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே மாம்ச இச்சையின்படியே நடந்து மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். எதனாலங்க? சுபாவத்தினாலே. நம்முடைய சுபாவம் என்ன சுபாவம்? மனசும் மாம்சமும் விரும்புகிற அல்லது மாம்ச இச்சையின்படி நடக்கிற சுபாவத்தினால நாம் கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் இப்போ கர்த்தர் நம்மளை எதற்கு தெரிந்தெடுத்திருக்கிறார்? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்குத்தான் தேவனுடைய வல்லமை, அதுக்குத்தான் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் என்று இந்த 1-4 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நாம் எந்த அளவுக்கு தேவனை அறிய நம்மை விட்டு கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவருடைய வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்து நாம் சுதந்திரிக்க பிரயாசப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு நாம் தெய்வீக திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறுவோம். ஆமென். அவருடைய வல்லமையினால வாக்கு தத்தங்களை நாம் பெற்று அவரை போல அவருடைய சாயலாய் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. ஆமென். எனவே நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அவருடைய வல்லமையை வாஞ்சிப்போம், அவர் சமூகத்தை வாஞ்சிப்போம். ஆமென். உலகத்தில் உண்டாகிற இந்த கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற ஆசைப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இச்சையினால்
வருகிற கேடு, அழைப்பை அவமாக்குகிற ஆமென் அந்த கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக வேண்டும் என்கிற ஆசையோடு நாம் ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எழுந்து நிற்கலாங்களா ஆண்டவர் சமூகத்தில்? ஹல்லேலூயா. பரிசுத்தரே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடிடுவேன். பாடுகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடிடுவேன். தொடர்ந்து ஓடிடுவேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடிடுவேன். பாடுகள் வந்தாலும் தொடர்ந்து ஓடிடுவேன். தொடர்ந்து ஓடிடுவேன். நாம் தொடர்ந்து ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட, இந்த ஓட்டத்தை தடுக்க பாரமும் பாவமும் நம்மை தடை செய்யும். இச்சை நம்மை தடை செய்யும். நம்முடைய அழைப்பை அவமாக்க போராடும். நாம் ஆண்டவர் கரத்தில் நம்மை அர்ப்பணித்த ஆண்டவரே எனக்கு கிருபைதார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓட எனக்கு கிருபைதார். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை எப்படியாகிலும் பிடித்து கொள்ள நான் ஆசையாய் தொடர்ந்து ஓட கிருபைதார். ஆசையாய் நான் எதற்கு பிடிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை எதற்கு தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை என் குடும்பத்தில் ஆண்டவர் முன்குறிச்சது எதற்கு, அந்த தீர்மானத்தை, அந்த திட்டத்தை, அந்த அழைப்பை நாம் உணர்ந்தவர்களாய் ஓட, அழைப்பை அவமாக்கும் இச்சைக்கு நாம் நம்மை விட்டு விடாதபடி. இது திராட்சை தோட்டம் வாங்குகிற காலம் அல்ல. இது ஒலிவத்தோப்பு வாங்குகிற காலம் அல்ல. இது வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வைக்கிற காலம் அல்ல. ஆமே, நம்ம மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. நம்ம மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைப்பை அவமாக்குகிற எதற்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். அழைப்பை அவமாக்குகிற உலகம், பிசாசு, மாமிசம் எதற்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். பாடுகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடிடுவேன். பாடுகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடிடுவேன். தொடர்ந்து ஓடிடுவேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பேதுருவே, கர்த்தர் உன்னை பிடித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். நீ பிடிக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து நான் திரும்பவும் மீன் பிடிக்க போகிறேன், திரும்பவும் மீனுக்கு போறேன்னு போகாத. உன்னை கர்த்தர் பிடித்த நோக்கம் வேறு. உன்னை மீன் பிடிக்க கர்த்தர் அழைக்கல. ஏதோ ஒரு சின்ன வருமானம், சின்ன ஆசீர்வாதம், சின்ன நன்மை, அதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கல. கர்த்தர் ஒரு உன்னத திட்டத்திற்கு அழைத்திருக்கிறார். நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். கர்த்தர் இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறார். உன் அழைப்பை அவமாக்குகிற இச்சைக்கு உன்னை விட்டு விடாதே. உன் அழைப்பை அவமாக்குகிற காரியங்களுக்கு உன்னை விட்டு விடாதே. பேதுருவே, உன் மேல ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. உன் மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. உன் அழைப்பு இழந்துராத பேதுருவே, உன் அழைப்பு இழந்துராத. உலகத்தின் இச்சையினால், உலகத்தின் ஆசாபாசங்களினாலே, பிரபஞ்சத்தின் மேல ஆசை வச்சு உன் அழைப்பு இழந்துராத. திரும்பவும் மீன் பிடிக்க போகாத. ஆமே, உன் அழைப்புல நிலைத்திரு. பாடுகள் வந்தாலும்
துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடிடுவேன். பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடிடுவேன். தொடர்ந்து ஓடிடுவேன். ஆசையாய் ஓடிடுவேன். தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து ஓடு. எங்க நின்றுக்கிறேங்கிறத ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடு. கர்த்தர் வச்சிருக்கிற பாதையில் ஓடு. கர்த்தர் வச்சிருக்கிற அழைப்புல நிலைத்து ஓடு. உன் முடிவு சமாதானமா இருக்கும். உன்னை கொண்டு ஆயிரங்களை நான் ரட்சிப்பேன். ஒரே பிரசங்கத்தில் 5000 பேர் உன்னை கொண்டு ரட்சிக்க போறாங்க. ஒரே பிரசங்கத்தில் 7000 பேர் உன்னை கொண்டு ரட்சிக்க போறாங்க. திரும்ப மீன் பிடிக்க போகாத, திரும்ப மீன் வேண்டாம். கர்த்தர் அழைக்கிறார். ஆமென், ஆமென். என் ஊழியங்களை செய்யும்படி நீ வா. உன்னை குறித்த ஒரு நோக்கம் இருக்கிறது. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ரிபரதரி கந்தோனி மாரி ஆந்தரலரதரி கந்தோனி மாரலரபா. ஆமென், ஆமென். அவ அழைப்பை அவமாக்குகிற இச்சை. நன்றி, நன்றி. அழைப்பை அசட்டை பண்ணாதே. உன் மேல வச்சிருக்கிற தேவ அழைப்பது விலையேறப்பட்டது. உங்களை குறித்த தேவ அழைப்பு விலையேறப்பட்டது. குடும்பத்திற்கு ஒன்றும் கோத்திரத்துக்கு ஒன்றுமா பிரித்தெடுத்திருக்கிறாரே. அதை ஏதோ லேசா நினைச்சிடாதீங்க. கர்த்தர் உங்க மேல ஒரு உன்னத திட்டத்தை வச்சிருக்கிறாருங்க. கர்த்தர் உங்க மேல ஒரு பெரிய காலிங் உங்க மேல இருக்கு. ஆமென். அதை மறந்து வாழ்ந்துடாதீங்க. இந்த உலகம் நிதர்சனம் அல்ல. இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. நன்றி ராஜா. நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடரு. உங்களை பிடிக்கப்பட்டத நோக்கத்தை பிடிச்சுக்குங்க. உங்க பிடிக்கப்பட்ட நீங்க எதற்காக பிடிக்கப்பட்டீங்களோ அதை எப்படியாவது நீங்க பிடிக்கணும். அதை இழந்துடக்கூடாது. அந்த லக்கை இழந்துடக்கூடாது. அந்த கிரீடத்தை இழந்துடக்கூடாது. அந்த தேவ மகிமை இழந்துடக்கூடாது. அந்த நோக்கத்தை எப்படியாகிலும் அடைய ஆமை முன்னோக்கி போங்க. முன்னேறி போங்க. மாரங்களை பாடுகளை தள்ளிவிட்டு கஷ்டங்களை தள்ளிவிட்டு தொடர்ந்து ஓடங்களை ஒப்பு கொடுங்க. உலகம் வாழ்கிறபடி நீங்க வாழ முடியாது. உலகம் அனுபவிக்கிறபடி நீங்க அனுபவிக்க முடியாது. உங்க நண்பர்களைப் போல, உங்க உறவுகளைப் போல நீங்க வாழ முடியாது. நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். உங்க மேல ஒரு அழைப்பு இருக்குது. வாலிப தம்பி, உங்க மேல ஒரு அழைப்பு இருக்குது. நீ தாயின் கருவில தெரிந்து கொள்ளப்பட்டவ. அருமையான சகோதரியே, உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. உலக தோற்றத்திற்கு முன்னே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அவர் உள்ளங்கைகளில் நீங்கள் வரையப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி, நன்றி. அந்த அழைப்பை அசட்ட பண்ணிடாதீங்க. இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. இந்த பாடுகளை மாற்றுகிறதற்காக, இந்த பாடுகளிலிருந்து தப்பிக்கிறதற்காக அழைப்பை அசட்ட பண்ணிடாதீங்க. அழைப்பு வாழ வைக்கும். அழைப்பு நிலைநிறுத்தும். அழைப்பு மகிமைப்படுத்தும். அழைப்பு மேன்மை உள்ளது. நன்றி ராஜா. பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடிடுவே. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடிடுவே. ஆசையாய் ஓடுகிறேன். நான் ஆசையாய் ஓடிடுவே.